அமீர் ஹம்சா அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் இந்த நாட்டுக்காக தன்னுடைய எல்லா வளத்தையுமே விட்டு கொடுத்தாரு. தன்னுடைய வியாபாரம் மூலமா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தாரு. ஆனா அவருடைய குடும்பத்தினோட நிலைமை என்ன அப்படின்றத நாங்க நேர்ல போய் பார்த்தோம். அது தொடர்பான ஒரு பதிவு இருக்கு, அதை நாம இப்ப பார்க்கலாம். நேதாஜியோட சுதந்திர பணிக்கு தன்னோட காசு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேதாஜி தனக்கு வழங்கிய சட்ட துணியை மட்டும் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் பாதுகாத்துட்டு வந்தவர் தான் சுதந்திர போராட்ட தியாகி MKM அமீர் ஹம்சா. ராமநாதபுரம் மாவட்டம் மேலை கொடுங்கலூர் கிராமத்தை சேர்ந்த வைர வியாபாரியான இவரு நாட்டு விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்துக்கு 1000 ஏக்கர் நிலம், 10,000 சவரன் தங்கம், நேதாஜியோட எடைக்கு எடை தங்கம்னு கோடிக்கணக்குல கொடையா கொடுத்தாரு. சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய இளமையையும் செல்வங்களையும் நாட்டுக்காகவே அர்ப்பணித்த இவர் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி மறைஞ்சாரு. அமீர் ஹம்சாவோட இறுதி காலங்கள் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம கஷ்டத்துல தான் கழிஞ்சது. வீடு கூட எனக்கு கிடைக்கல. ஒரு வீடு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒரு இடம் இருந்தாலும் அதுலயாவது நாங்க இருந்துக்கிறோம். ஒரு வீடு கிடைக்கல. இப்ப வருமானத்துக்கு ஒண்ணுமே இல்லை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்போம். அப்பா இறந்த பிற்பாடு எல்லாரும் வந்தாக போனாங்க, எல்லாம் இருந்தாங்க. யாரும் ஒண்ணு கொடுக்கல. இப்போ நம்ம என்ன செய்யறது? நாட்டுக்காக கோடிகளை அள்ளி கொடுத்தவரோட பேரனான சையத் கனி இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல மாத சம்பளத்துக்கு வேலை செய்யறாரு. பாரம்பரியம் மிக்க செல்வ செழிப்பு உள்ள குடும்பத்துல பிறந்தோன்னு பெருமையா சொல்லிக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்காக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்க ஹம்சாவின் குடும்பத்தினர். ஒரு கடையில வேலை செய்யறேன், ஃபேன்சி ஸ்டோர்ல. மாசம் 15,000 சம்பாதிக்கிறேன். இப்போ எங்க அம்மா வச்சு நான் பார்த்துக்கணும், வாடகை வேற கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பையன் வந்து +2 படிக்கிறாப்புல, பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் வரை போகணும். இப்போ அதுக்கு வேற ஃபீஸ் கட்டணும். எங்க தாத்தா இருக்கிறது நல்லா இருந்தோம், இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எந்த ஒரு இதுவும் யாரும் ஒண்ணுமே செய்யல. வர்றாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. வேற இந்தா சொல்றோம் அந்த சொல்றோம் போன் பண்றாங்க. அதோட யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் யாருமே செய்யல. இது அரசாங்கமும் செய்யல, யாருமே செய்யல. இவ்வளவு தியாகம் பண்ண எங்களுக்காக யார் என்ன எந்த ஒரு அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல. என்ன செஞ்சாங்க? ஹம்சாவின் குடும்பம் வறுமையில சிக்கி தவிச்சப்போ இந்திய அரசோ தமிழக அரசோ எந்த உதவியும் செய்யல. கடந்த 3 மாதங்களா கல்லூரி கட்டணம் கட்டப்படாததால தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அமீர் ஹம்சாவின் பேத்தி சுமையா ஆயிஷா பேகம். இன்னைக்கு நாங்க ஒரு அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு நாங்க உருவாயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு சாப்பாடு நிலைமை இல்லாட்டாலும் மத்தவங்க ஒரு சின்ன உதவினா கூட எங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நிலைமை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு நல்ல ஒரு சொந்தமா ஒரு தள்ளு வண்டி வணிக்க கூட எங்ககிட்ட ஒரு வருமானம் கிடையாது. எங்களை விட இந்த நாட்டை ரொம்ப நேசிச்சாரு. இந்த நாடு நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் சொன்ன வார்த்தையே பொய்யா போச்சு. இந்த நாடு எங்களுக்கு எதுவுமே பண்ணல. இப்போ நானும் என் தம்பியும் படிக்கிறேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், என் தம்பி 12th படிக்கிறான். இப்போ எங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. நேதாஜி பற்றி தெரியாத தகவலுக்காக மத்திய அரசு பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்ய தயாரா இருக்கு. நம்ம தமிழக அரசு கூட சுதந்திர தினத்தன்னைக்கு ஹம்சாவை முன்னிறுத்த மறந்துடுச்சு. குறைந்தபட்சம் ஹம்சாவோட குடும்பத்துக்கு அரசோட உதவியில தங்கும் இடம் கிடைச்சா அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. சாந்தி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பா பார்த்தோம். அத பத்தி அருணன் கிட்ட கருத்து கேட்டுக்கலாம். அந்த ஹம்சாவோட குடும்பத்தை பத்தி பாத்தீங்க. அவங்களுடைய பேர பசங்க எல்லாம் இப்ப அவங்களுடைய கல்லூரி படிப்புக்கான செலவு கூட கட்ட முடியாத நிலைமையில இருக்காங்க. இல்ல, அந்த பெண்மணி ஒரு வாக்கியம் சொன்னாங்களே, அது என்னுடைய நெஞ்சை குத்தி கிளறி கொண்டிருக்கிறது. எங்களை விட இந்த நாட்டை நேசித்தார் ஹம்சா. நாடு நன்றாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று அவர் நம்பினார். ஆனாலும் எங்களுடைய குடும்பம் இன்றைக்கு கைவிடப்பட்ட குடும்பமாக இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்களே, ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலை குனியணும். இதுதாங்க அந்த தேசப்பற்றுக்கிறது எப்படி உருவாச்சு, அது இயல்பா எப்படி வந்தது என்றால், நாடு நன்றாக இருந்தால் என் வீடு நன்றாக இருக்கும், ஆகவே நாட்டுக்காக அனைத்தையும் நான் தியாகம் செய்கிறேன். இது சுதந்திர போர்.
ஆகவே அந்த வைர வியாபாரி அவ்வளவு பணத்தையும் அவ்வளவு நிலத்தையும் நேதாஜியுடைய இந்திய தேசிய ராணுவ அதற்காக தத்தம் செய்திருக்கிறார். அவ்வளவு செய்து சுதந்திரத்தை பெற்றாச்சு. ஆனா அவருடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் இந்த நாடு செய்யல. அதுக்கு உரிய குடும்பம், அதுக்கு உரிமை படைத்த குடும்பம் அது. நான் 2-3 விஷயங்கள் இதுல இருந்து எனக்கு புரிபடுகிறது. ஒன்று, பொதுவா நம்ம நாட்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு பங்கு செலுத்தினார்கள் என்பது மறக்கடிக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது. இது முதல் செய்தி. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் தனவந்தர் தனது செல்வத்தை எல்லாம் இந்திய சுதந்திர போருக்கு செலவழித்தார் என்பதை தமிழ் மக்கள், இந்திய மக்கள் தங்களுடைய நெஞ்சிலே பதிய வைக்க வேண்டும். இது அற்புதமான ஒரு ஆதாரம். முஸ்லிம்களும் இந்திய சுதந்திர போராட்டத்திலே தீவிரமாக பங்கு கொண்டவர்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த முஸ்லிம் குடும்பம் இந்த அளவுக்கு அனாதரவாக இருக்கிறது. அவங்க சொல்றாங்க எல்லாரும் வர்றாங்க, பேட்டி காண்றாங்க, ஆனா நடைமுறைக்கு ஒன்னும் வரல என்பது நமக்கு ஒன்னும் புரியல. ஆகவே தமிழக அரசும் இந்திய அரசும் உடனடியாக அவர்களுக்கு உரியதை செய்யணும். குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிகள், அவர்களுக்கு உரியது என்று இருக்கே, அதையாவது செய்ய வேண்டுமே, இன்னும் கூடுதலாகவே செய்ய வேண்டும் அந்த தியாகத்தை எண்ணி பார்க்கும்போது. மூன்றாவது விஷயம் எனக்கு என்னப்படுகிறது என்றால், பொதுவாகவே குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டாம். என்னன்னா, மத்திய அரசு அமைத்த 2 குழுக்கள் முஸ்லிம்கள் பற்றி ஆய்வு. ஒன்னு சச்சார் குழு அறிக்கை, இன்னொன்னு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய பரிந்துரைகள். இந்த 2ஐயும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் படிச்சு பார்க்கலாம், இணையத்தில் கிடக்குது அந்த அறிக்கைகள்லாம். படிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொடுமையா இருக்குங்க. 14% பேர் இந்திய ஜனத்தொகையில் முஸ்லிம்கள், அவங்களுக்கு உரிய உரிமைகள் கிடைக்கல. உயர்கல்வியில உரிய பங்கு இல்ல. மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்கள்ல அவங்களுக்கு உரிய அந்த பதவிகள்ல உரிய பங்கு இல்ல, அதாவது வேலை வாய்ப்புல இல்ல. அதே போல பொது வாழ்வுல, சட்டமன்றங்கள்ல, நாடாளுமன்றங்கள்ல அந்த மக்கள் தொகையில் அவங்க இருக்கிற எண்ணிக்கைக்கு ஏற்ப கிடையாது. இதான மிக முக்கியம். கல்வி, வேலைவாய்ப்பு, பொது வாழ்வு. ஒரு குடிமக்கள் பொதுவா எதிர்பார்க்கிறது. இந்த 3லும் முஸ்லிம் மக்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்று மத்திய அரசு அமைத்த குழுக்களின் அறிக்கை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஏற்கனவே இருந்த மத்திய அரசும் அந்த பரிந்துரைகளை தேசபக்தி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நோக்கி வர்றேன். என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கீங்க, இந்த நாட்டில் உள்ள ஒரு 14 விழுக்காட்டு மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலங்காலமாக. அந்த மக்களுடைய உரிமைகளை நீங்கள் செயல்படுத்துவது என்பது தேசபக்தியா இல்லையான்னு கேட்கிறேன். அந்த 14 மக்கள் இந்த தேசத்தினுடைய ஒரு அங்கம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு உரியதை கூடுதலா கொடுக்க வேணாம், ஆனா அவங்களுக்கு உரியதை கொடுக்கல என்று உங்களுடைய கமிட்டிகளுடைய அறிக்கைகள் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இல்ல. ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க கொடுக்க தயாரா? கல்வியில, வேலை வாய்ப்புல, அதுக்கு பிறகு, ஏன்னா இந்த அறிக்கைகள் வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைய நிலைமை என்ன, ஆகவே அதை சரி செய்ய என்ன செய்ய போகிறோம் என்று சொல்ல இந்த மத்திய அரசு தயாரா? அந்த முஸ்லிம்கள், புறக்கணிக்கப்பட்ட அந்த முஸ்லிம் மக்கள் உள்ள ஒரு குடும்பம் இந்த குடும்பமும் என்று நான் பாக்குறேன். இவ்வளவும் பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை குடும்பம் ஒரு உதாரணமா இருக்கு பாருங்க, இத்தனை உண்மைகளை வெளிப்படுத்த. அப்படின்ற தேசபக்தி என்பது ஆரம்பத்தில் சொல்றது போல இன்க்ளூசிவ் growth என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, அனைவருக்குமான வளர்ச்சி. நீங்க தேசிய இனங்கள் என்று பார்த்தால் இது பல தேசிய இனங்களை கொண்ட நாடு, ஆகவே பல தேசிய இனங்களுக்கும் வளர்ச்சி வேணும். இது பல மதங்களை கொண்ட நாடு, ஆகவே பல மதத்தவருக்கும் இங்கே வளர்ச்சி வேண்டும். அத்தகைய பார்வை இன்றைக்கு இல்லை. கண்டிப்பா நம்ம ஒரு பிரேக் எடுத்து இன்னும் விரிவா நம்ம